ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 31வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ 4 நாளாக தாந்திரிக முறைகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர்த்திட்ட வரவேற்பு இருந்தது, நிறைய பேர்த்திட்ட வந்து எதிர்ப்பும் இருந்தது. பட் எனிவே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல். ஸோ நாளைக்கு Q&Aல சந்திப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு 2-3 வீடியோவாக, இந்த உலகத்திற்கு நம்ம என்ன காரணத்திற்காக வந்தோம் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்துட்ருக்கோம். அதனுடைய ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வியே என்ன தெரியுங்களா? பக்தி அப்படின்னு சொன்னால் என்ன? வாட் இஸ் டிவோஷன்? அவ்வளோதான், இதுதான் முதல் கேள்வி. ஸோ பக்தி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் ஆண்மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியில் வந்து ஏகப்பட்ட கோயில்கள் அப்படிங்கிறது இருக்குது. மக்கள் வந்து பக்திங்கிற பேரில் கோயில் குணம் ஏறி இறங்குறதும், சாமிக்கு வந்து ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் பண்ணுறதும், காசை சும்மா அள்ளி இறக்கிறதும் வழக்கமாக வந்து மக்கள் வச்சுருந்துருக்காங்க. பூஜைகள் என்ன, புனஸ்காரங்கள் என்ன, அப்படி இப்படின்னு எல்லாமே மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஆனால் இதனாலெல்லாம் உண்மையான புண்ணியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு பொட்டு கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீ வெளிப்புறமாக எல்லாம் செய்கிறே தவிர உள்ளுரம் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு நல்ல குணமோ ஒரு நல்ல மாற்றமோ வந்து உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. நீ எல்லா விதமான ஒரு மோசமான ஒரு விஷயத்து மேலேயும் உன்னுடைய கவனம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இறைவனுக்கு வந்து நீ எத்தனை காசு பணம் கொடுக்குற, எத்தனை தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்த, எத்தனை தடவை நீ வந்து பூஜை செஞ்சுருந்துருக்க, இதெல்லாம் சாமிக்கு தேவையே இல்லை. அவர் ஒரு வாரத்தை கூட அதை கேட்கவும் கிடையாது. உள்ளுர நீ உனக்கு உண்மையாக எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இவ்வளவு தான் அவங்க வந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போது எந்த தடவை கோயிலுக்கே போகாதவன், பூஜை புனஸ்காரம் பண்ணாதவன், அது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு, அது தப்புன்னு இல்லை. ஆனால் அப்படி போலேனாலும் கூட உள்ளுர அவன் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அவனே புண்ணியமான ஆன்மாவாக இருப்பானே தவிர அவனுக்கு தான் உண்மையான பக்திங்கிறது இருக்கும். அவனுக்கே இறைவனுடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிப்புறமாக ஆடம்பரம் பண்ணுவதற்கு யாரும் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களுமே, ஒரு ஆள் தவறு இல்லாமல் எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்காக தான் வர்றோம். சரிங்களா? அது எதர்ச்சியாக நடக்கிறதோ இல்லை பிளான் பண்ணிட்டு வந்ததோ ஏதோ ஒன்று, அப்படி உதவி ஒரு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோமே. இல்லை நம்ம வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங்கு, வேண்டாம் மாதம் 10,000 தான் எனக்கு சம்பளம் வருது, 1000 ரூபா நான் வந்து யாருக்காவது உதவி செய்கிறேன். இல்லை டக்குன்னு நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஏதாவது பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பல சினாரியோவில் நம்மளுக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு. உதவியும் செஞ்சிட்டோம். செஞ்ச உதவி செய்யும் பொழுது அவர்கள் அந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மன ஆறுதல் அடைவாங்கள்ல, மன சந்தோஷப்படுவாங்கள்ல, அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல தவறே இல்லை அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய மகிழ்ச்சி நம்மளை தாக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சி நம்மளை வந்து சேரும். அதை அனுபவிப்பதனால் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ தப்பு என்னன்னு அடுத்த கேள்வி வரும். எது தப்புன்னா, அந்த உதவி செஞ்சிட்டேங்கிறத திருப்ப நினச்சிக்கிட்டே இருப்பேன் தெரியுங்களா? அப்போ அது என்ன ஆகும்னா, அது ஒரு கர்வமாகவும் ஒரு ஆணவமாகவும் வரும். செஞ்சுட்டு தெரியுமில்ல, அவங்க கேட்டாங்க, நான் டக்குன்னு அப்படி எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளோதான், இது என்ன போயிருக்கு, இதெல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுமா, எவ்வளோ புண்ணியம் தெரியுமா, வாய் பேசியிருக்குமா, பேசின நாள் உண்டா, அந்த மணிக்கே நீ செஞ்ச எல்லா புண்ணியமும் போயிடும். அவ்வளோதான், காணாமல் போயிடும் எல்லாமே. வாங்கியவர்களுக்கு அதனுடைய அந்த அவங்க நல்லாருன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு வேண்டுவன எல்லாம் போய் சேரும், அதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். உனக்கு ஏதாவது ஒன்று நீ சேர்த்து வச்சுருப்பில்ல, மேலே போகிறதுக்கு கணக்குக்கு ஒன்று எழுதிட்டு இருப்பாங்களே, நீ உண்மையாலுமே நல்லது செஞ்சியான்னு அந்த கணக்கு அப்படியே அழிச்சிருவாங்க. அதனால் நீ அந்த ப்ரைடு அதை வந்து அந்த கர்வத்தை வந்து சேர்த்திக்காத. ஒருத்தருக்கு உதவி செய்கிறியா, செஞ்சுட்டு அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அனுபவிக்கிறியா, அதோடு சரி, அந்த நொடிப்பொழுது அதை மறந்துட்டு நீ பாட்டுக்கு அடுத்த பொழப்பை பார்க்க போயிடு. அடுத்து 2 பேர் உதவி கேட்குறான்னா செய்ய, நீ இன்னொருத்தங்கிட்ட போய் உதவி கேட்குறியா கேளு, அதுதான் உன் பொழப்பை நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இரு. செஞ்சதை நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னை அறியாமையே அது ஒரு கர்வமாக வந்து மாறி போயிடும். அது தவறான ஒரு விஷயம். அதனால் நீ வந்து அழிவை மட்டுமே நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உன்னைய கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது 3வது மிஷன். முதல் 2 மிஷன் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளே முன்னேற்றிக்கிறது. 2வது மிஷன் என்னவா பார்த்துருந்தோம்? தன்னலமற்ற சேவை. ஸோ எனக்குன்னு ஒன்று எதிர்பார்க்காமல் பிறருக்கு நான் செய்யக்கூடிய சேவை. இது 2 தான் முதல் 2 மிஷன். இப்போ 3வது மிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே கிஃப்ட் அண்டு டேலண்ட்டு, சரிங்களா, ஒரு பரிசு மாதிரி இறைவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். ஒரு திறமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். திறமையே பரிசாக கூட இருக்கலாம். சரிங்களா? இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரேஷியோ டிஃபர் ஆகும். ஏன் டிஃபர் ஆகுதுன்னு பின்னாடி பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா மனிதர்களுக்குமே அவரவர்களுக்கு உண்டான ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. இந்த உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு திறமையோ இல்லை உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த வரத்தை வச்சு
பிற மனிதர்களுக்கு தன்னலமற்ற சேவையோடு நீ வந்து உதவி செய்யணும். எல்லாருக்கும் காசு பணம் வேணும், இல்லைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காசு பணத்திற்காக ஏன்னா இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் சோறு வேணும், இருக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூரை வேணும். எல்லாருமே போய் காட்டிலையும் குகையிலையும் உட்கார முடியாது. அதெல்லாம் தப்புன்னே சொல்கிறதே இல்லை. அது எல்லாத்தையுமே அதை மேலே மட்டும் கவனத்தை வச்சுட்டு காசு 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 காசுங்காமல் காசு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதற்கு மீறி இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். உனக்குன்னு ஒரு திறமை இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, உனக்குன்னு ஒரு வரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வைத்து பிறருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நல்லது செய். இப்போது இந்த ரேஷியோ டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஏன் டிஃபர் ஆகுதுன்னு கீழே பார்க்கலாம். ஆனால் வரமோ இல்லை எதோன்னா நம்ம ரொம்ப பூதாகரமாக நினச்சிக்கிறோம். நான் வந்து பெரிய ஆள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன்னா நான் லேம்போகினி மாதிரி பல 1000 கோடி போட்டு பிஸ்னஸ் வேண்டாம். நீ 10,000 ரூபாயில் கூட ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியும். இதே மாதிரி தான் இவங்களும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல பாடம் சொல்லிக் கொடுயா. பெத்த பிள்ளையே நல்லபடியாக நீ வளர்த்துனாலே அது மிகப்பெரிய ஒரு 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 உன்னதமான ஒரு புண்ணியம் அப்படிங்கிறாங்க. குழந்தை உங்கள்கிட்ட வந்து 4 வார்த்தை நல்லது பேசும்பொழுது நீ திருப்பி அந்த குழந்தைகிட்ட பொறுமையாக நல்லது பேசு, நல்ல ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடு, நல்லபடியாக அந்த குழந்தையை வளர்த்து. உனக்கு ஒரு குரூத புத்தி இருக்குன்னா அதை நீ முதல்ல திருத்திக்கணும். அந்த குரூத புத்தி அந்த குழந்தைகிட்ட காட்டாமல் நீ நல்லதை சொல்லித்தரணும். அப்போது உங்கள்கிட்டருந்து வெளியே நல்லது வரணும்னா முதல்ல நீ நல்லவனாக இருக்கணும். அதனால தான் முதல் 2 மிஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அடுத்தது செல்ஃப்லெஸ் சர்வீஸு, அதுக்கப்புறம் தான் 3வது மிஷனுக்கு வராங்க. என்ன, அடுத்தவருக்கு உதவி செய்கிறது. அப்போ சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும், இங்கே நல்லது இருந்தால் தான் வெளியே நல்லது வரும். அப்போ முதல்ல உன்னை திருத்திக்கோ. கடைசியாக 3வது மிஷன், உன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து பிறருக்கு உதவி செய். இந்த உதவி ஏதோ பூதாகரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. குழந்தை நல்லா வளர்த்தினாலே போதும். அதுக்கு தான் நீ கீழே வந்தியோ என்னவோ. என்ன குடும்பம், என் குழந்தை, இதை நான் நல்லபடியாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு அது நான் நல்லதாக கொடுத்துட்டு போகிறேன், அது உனக்கு மன திருப்தியாக இருக்குன்னா அதையாவது உருப்படியாக செய்யே அப்படிங்கிறாங்க. இப்போது இதை நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு உபயம் அப்படின்னு போட்டு எழுதுவாங்க தெரியுங்களா. நீ முடிஞ்ச அவ்வளோதான், நீ செஞ்சதெல்லாம் அதோடு அப்படியே கல்லோடகெல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்படியே பண்ணாதீங்க. இந்த வலது கை இடது கை பண்ணுறது வலது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்படி ஹம்பிளாக இரு. நீ ஒரு இருக்கிற, நீ இப்படி ஒன்று செய்கிறேங்கிறத இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது. ஆனால் உன்னுடைய காரியத்தை நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு எல்லாமே கணக்கு மேலே இருக்குது. நீ யாருக்கிட்டையும் இந்த உலகத்தில் இருக்கவங்ககிட்ட கணக்கு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பேர் புகழ்னால ஒரு பயனும் இல்லை. நீ மேலே போனேன்னா அங்கே இருக்கு உனக்கு உண்மையான கணக்கு. அதனால் அங்கே இருக்குங்கிறது நீ மனசில் போய் வச்சும் போட்டு நீ பாட்டுக்கு நீ செய்கிறத செஞ்சுட்டே இரு. கணக்கு எழுதியிருப்பாங்களா, கணக்கு நல்லா எழுதியிருந்துருக்கணுமே, ஆனால் இது எழுதியிருக்கேன், அப்போ 2 பேஜ் சேர்த்து எழுதியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி. அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டுரு, செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இரு, அங்கே கணக்கு தானாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்காக கொடுக்கப்படுகிறது. அப்போது இந்த 3வது மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, எது, நம்மளுடைய திறமைகளை வைத்து பிறருக்கு உதவி செய்வது. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எதற்காக இங்கே பிறந்தேன், எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரே வார்த்தையை சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் தங்களுடைய குழந்தையை எப்படி நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா, உனக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கும்ல இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, இதை செய்யணுங்க. நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருந்திருப்போம், டாக்டராக இருந்திருப்போம். ஆனால் உண்மையாலுமே பார்த்தோம்னா ஒருத்தனுக்கு பைக் மெக்கானிக் ஆகணும்னு ஆசையாக இருந்திருக்கும், ஒருத்தனுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருந்திருக்கும். அதுதான் ஏன் உன்னுடைய உண்மையான திறமை. உன்னை ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயம் ஏதோ ஒரு வகையில் வழி மாற்றி கூட்டிகிட்டு போய் எங்கேயோ சீரழிச்சு விட்டுருச்சு. தப்பு இல்லை, பரவாயில்ல, அது உனக்கு சோத்துக்கு வழி ஆகட்டும், தப்பு இல்லை. ஆனால் உனக்குன்னு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லையா. காலம் தாழ்ந்து என்றைக்குமே போகிறதில்ல. உனக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்த தொடர்ந்து அதை தொட்டு நீ பயணிக்க ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையினுடைய அமைதியும் சுகமும் நிம்மதியும் அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த திறமையை வைத்து பிறருக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த திறமையை வளர்த்தி கொண்டு அது பிறருக்கு உண்டான நல்லதை வந்து செஞ்சுட்டு ஆணவம் கொன்றாத அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போது அதுதான் நமக்கு பிடிச்சது. இது வந்து உனக்கு இதுதான் பிடிச்சி, உனக்கு இதுதான் பிடிச்சி, இது சரி தப்பு அப்படிங்கிற காசு பார்க்குறதுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அதனால் அவன் காசு சம்பாதிக்கிறான்னா அது பின்னாடி நம்ம ஓடுறதில்ல. நமக்குன்னு ஒன்று பிடிச்சிருந்துருக்கும், இதை செஞ்சு மேலே போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மிஷன் இந்த உலகத்தில் வந்து எல்லா நல்லதை பரப்புவதற்காக தான் இங்கே எல்லாருமே நம்ம வந்து வந்திருக்கோம். முதல்ல நம்மளையும் முன்னேற்றிக்கணும், பிறரையும் முன்னேற்றுவதற்கு உதவி செய்யணும். இதற்காக தான் இந்த பூமியில் வந்திருக்கோம். இதை செய்யறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பேர் புகழ் அந்தஸ்து அதற்கு உண்டான ஆளாக இருந்ததுனாலுமே அங்கே போனால் ஒன்றுத்துக்குமே அது வந்து லாயக்காகாது. நீ போன கடமையை செஞ்சையான்னு தான் கேள்வி கேட்பாங்க. செய்யலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கீழே போன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுதான் உண்மை. அதனால்
இங்கே இருக்கக்கூடிய பேர் புகழ் காசு பணத்தை வச்சுட்டு அவன் பெரிய ஆள் இல்லை நான் பெரிய ஆளுங்கிற ஒரு கற்பனைக்கு வந்துடாத, உண்மை நிலை அது கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்பொழுது ஒரு சிலருக்கு அவரவர்கள் பிறந்த அந்த ஒரு தன்மை என்ன, அந்த மிஷன் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சிருந்து, நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் போயிடுதே, காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் முதல் காரியம் என்னென்னா, நீ ஆன்மீக முன்னேற்றத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும். ஆனால் நீ கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் உன்னுடைய மனதளவில் நீ தூய ஆளாக வந்து நீ இருந்தேன்னா போதும். அதுதானே ஸ்பிரிச்சுவாலிட்டி. மனசளவில் தூய்மையாக இருக்கிறது தானே ஸ்பிரிச்சுவாலிட்டி. வேறு என்ன? நீ இப்போ கோயில் கோலம் ஏறி இறங்கினா தான் நீ ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்கா? ஒருத்தன் சங்கடப்படுறான்னா அவனை பார்த்தா வருத்தப்பட்டு தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கே, அதுக்கு மீறி என்ன? அதுதான் சார் கடவுள் இல்லைங்களா? அதனால் ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து நீ ஹையர் லெவலாக இருக்கணும். அடுத்தது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உன்னை நீ முன்னேற்றிக்கக்கூடிய ஒரு பாதையில் நீ இருக்கணும். உன்னை நீ தொடர்ந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே சறுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடியது எல்லாமே போயிடும். அதுதான் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும். இங்கே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். இங்கேயே எதுவுமே சரியில்லை, இங்கேயே பூரா அழுக்கு இருக்குன்னா வெளியே என்ன வரும்? இப்போ அழுக்கெல்லாம் வெளியே வரும்போது அது நியாயப்படுத்திக்கிட்டே அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதோட உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மிஷன் அவுட்டுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கவனமாக இரு. அடுத்தது உன்னுடைய ஆழ்மனசு, உன்னுடைய சப்கான்ஷியஸ் ஆன்மா என்ன சொல்லுதோ அதை நீ வந்து முதல்ல காது கொடுத்து கேளு. அது சரின்னு சொன்னால் அது சரி, அது தவறுன்னு சொன்னால் அது தவறு. அது உன்னுடைய கான்ஷியஸ் லெவல் தான் சொல்லுதா, சப்கான்ஷியஸ் லெவல் சொல்லுதாங்கிறதுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்சியேஷன் முன்னாடி ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதை நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ உன்னுடைய ஆழ் மனசு என்ன சொல்கிறோம், ஒரு காரியம் செய்யும் பொழுது குழுன்னு இருக்கும், அது சரி, உன்னுடைய ஆழ் மனசு இது இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில காரியங்கள் செய்யறதுக்கு முற்படும் பொழுது உன்னை குறுக்குன்னு குத்தம், அப்போ உன்னுடைய ஆழ் மனசு வேண்டான்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்போ அதை நீ கவனிச்சுக்கோ. இவ்வளோதான், இதுதான் ஆழ் மனசு விழிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலவன் தேவையில்லாத வாழ்க்கையின் பின்னாடி போகும்பொழுது என்ன ஆயிடுது, ஆழ் மனசு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த அரெஸ்டான ஒரு ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறது போயிடுது. இல்லை, நல்லா நான் என்னோடய மிஷன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உண்டான கிஃப்ட்டு டேலண்டெல்லாம் நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறேன், அதை பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்து வரும்பொழுது நமக்கு வந்து ஏகப்பட்ட பேர் புகழ் கிடைக்கிது தெரியுங்களா. அதனால் அந்த கர்வம் கொண்டுட்ட நீ மகனே நீ முடிஞ்ச அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் உதவியை செஞ்சுக்கிட்டே போயிட்டே, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நீ வந்து இது பண்ணிக்காது. ஏன்னா இது உன்னுடைய தேவைக்காகவோ இல்லை உன்னுடைய இதுக்காகவோ நீ பிறக்கலை. உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி பிறருக்கு நன்மை செய்வதற்கு இறைவன் வந்து வழிவகுக்கிறார், அவ்வளோதான். அப்போது நீ அங்கே ஒரு ஆள் சொல்லிகிட்டு இருக்கார், அந்த வேலையை நீ செஞ்சிட்ருக்க, அதை நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு வேலையுமே கிடையாது. அதனால் நீ அதை நினச்சி கர்வம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சொல்கிறது செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்னங்க போயிருக்கு அப்படின்னு போனேன்னா வேலை முடிஞ்சுது. உனக்கு அங்கே பெரிய தங்க கோப்பையே வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே, சரிங்களா. ஸோ அதனால் அந்த இதாக செய்யக்கூடிய காரியத்தில் உன்னுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறான், எந்த அளவுக்கு ஈடுபாடுனுடைய வேலை செய்கிறான், அந்த ஈடுபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதுதான் வைட்டல் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க, அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். சும்மா அப்படி ஏனதானமாக அப்படியே செஞ்சுட்டியா, சரிப்பா போப்பா. இந்த படத்தில் சந்தன ஒரு படத்தில் நோட்டு புக்கை கொடுத்துட்டு அடுத்த ஆளை வச்சு பிடிங்கிட்டு திருப்பி அதே நோட் புக்கு, அதுக்கு பேர் கமிட்மெண்ட் இல்லை, செஞ்சங்கிற பேர் தான். ஸோ கமிட்மெண்ட், எந்த அளவுக்கு ஈடுபாடோட நீ ஒரு காரியத்தை செய்கிற அப்படிங்கிறது இருக்குது. கிடைத்த ஒரு வரத்தை துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள். ஸோ அதை வந்து பிறருடைய நலனுக்காக மட்டுமே செலவிடுங்களே அன்றி அதை வைத்து பிறருக்கு துன்பம் நேரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு சேனல் தான், அதான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கருவி தான், நம்மளை வச்சு இறைவன் வந்து பிறருக்கு நல்ல நன்மைகளை செய்து கொடுக்குறார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்போது இந்த கருவியாக நம்ம செயல்படுறோம் இல்லையா, நம்ம கெட்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, நல்ல ஆன்மாவாக இருக்கிறவங்க கூட அவன் மோசமாக மாறுறதுக்கு உண்டான வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர் புகழ் பொன் பொருள் ஆசைக்கு ஈடுபட்டு உன்னுடைய திறமைகளை நீ செலவழிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன், அவுட், அவ்வளோதான், நீ அங்கே தான் பொல்யூட் ஆகிற. ஏன்னா இந்த கிஃப்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த டேலண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே டெஸ்ட்டு. இதில் சிக்கணும்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சான், திருப்பி கீழே போயிட வேண்டியதான். ஏன்னா இந்த டேலண்ட்டு, இந்த கிஃப்ட்டு, இது எல்லாமே பல பிறவிகளினுடைய ஒரு அக்குமுலேஷன் தான். இது ஏதோ சும்மா அப்படி ரேண்டமாக ஓகே இதுக்கு நீ வச்சுக்கோ, நீ இது வச்சுக்கோன்னெலாம் கிடையாது. நம்மளே இத்தனை பிறவிகள் முற்பட்டு சேர்த்து வச்ச அறிவினுடைய ஒரு தேக்கம் தான் இந்த பிறவியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை சரியாக பயன்படுத்திட்டோன்னா பிரச்சனை இல்லை, அதை தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் நீ சேர்த்து வச்ச அறிவுனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பியும் பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் பொன் பொருள் ஆசை ஒரு ஆடம்பரம் எல்லாமே சக்ஸஸ் நேம் ஃபேம் இது எல்லாமே டெஸ்ட்டு. இதில் நீ சறுக்கிட்ட
மகனே நீ அவுட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சேனல் ஒரு கருவிங்கிறது பொல்யூட் ஆகிறது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் கெயின் மேலே அதான் அவர் சோத்துக்கு கூரைக்கும் தப்பு இல்லைங்க, உடுத்துக்கிறதுக்கு உடுப்புக்கு தப்பு இல்லைங்க. அதிகப்படியான ஆசை, அதை வந்து அடுத்தவன் கெட்டாலும் பரவாயில்லன்னு போகக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான வீடியோ. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள்லாம் அவங்க பின்னாடி சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். நாளைக்கு Q&Aல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைவுகள் நான் உங்களுக்கு நன்றி.